we are not a very rich family and all, like விதவிதமா சமைச்சு ஃபேன்சி கார்ல we are a very normal middle class family. வீட்ல இருந்து தான் ஃபுட் கொண்டு வருவேன். அம்மா எனக்கு மட்டும் இல்லாம ஷூட்ல என் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. என்ன வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வந்து அம்மா அப்பா வந்து ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. வாட் எவர் ஐ ஆம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அவ கொஞ்சம் நடிக்கலையேங்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஷூட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே வந்து இன்னி வரைக்கும் நான் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் யாரை மீட் பண்ணாலுமே முதல்ல வந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்பா வந்து கூடவே இருப்பாரு, என்னை எங்கேயுமே தனியாகவே போக விட மாட்டார். ஷூட் கவர் தான் கூட்டிகிட்டு போவார் அண்ட் ஷூட் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருப்பார். ஹி லிட்ரலி பி லைக் அ ஷேடோ. நான் வந்து என்ன எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் டீஸும் பண்ணுவாங்க என்ன நீ சின்ன குழந்தையா அப்படின்ட்டு. வீட்டில இருந்து தான் ஃபுட்டு கொண்டு வருவேன். அம்மா எனக்கு மட்டும் இல்லாமல் ஷூட்டில் என் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. ஸோ என்டையர் டேக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வருவோம். வி ஆர் நாட் அ வெரி ரிச் ஃபேமிலி அண்ட் ஆல், லைக் விதவிதமாக சமைச்சு ஃபேன்சி காரில் வி ஆர் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் என்னை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வந்து அம்மா அப்பா வந்து ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. வாட் எவர் ஐ ஆம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர். சோ நீங்க ஜிம்ல பண்ற அந்த வீடியோஸ் தான் எடுக்கிறது இவங்க ரெண்டு பேர்ல யாரோ அப்பா தான் அந்த போட்டோகிராஃப்லாம் நிறைய வந்து மேம் வந்து நிறைய எடுக்கிறது. அப்படியே நிறைய எடுப்பாரு. நான் ரெடியா இல்லாத போதான் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. பட் ஹி இஸ் வெரி ஸ்வீட். ஹி லவ்ஸ் மீ அ லாட். அவருக்கு பேசுறதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் ஸ்டேஜில், அதனால எதுவும் சொல்லலை. ஹி கெட்ஸ் வெரி எமோஷனல். தே ஆர் த பேக் போன் ஆஃப் மை ஃபேமிலி. அவ்வளோதான், ரெண்டு பேரும் மை சிஸ்டர் அண்ட் மை ஹோல் ஃபேமிலி. யா சூப்பர். ஸோ இப்படி ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிகாமிஸ் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஆனால் அப்பா பேசாமல் போனால் என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு சில வார்த்தைகள் டாடி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தை அதுதான் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு கேட்டதுன்னா அவர் ஜாஸ்தியாக பேசிடுவார். தேங்க் அப்பா. ஆக்சுவலி பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க இல்லையா அவார்ட் ஃபங்க்ஷன். எஸ். ஸோ அவங்களையும் வந்து ஸ்டேஜ் ஏற்றி இந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸை ஃபேமிலியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னாலுமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நாளாக இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த அவார்ட் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களோட இதில் ஒரு ஷெல்ஃபில் ஆட் ஆகக்கூடிய ஒரு அவார்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த ஹாப்பியான மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அவ கொஞ்சம் நடிக்கலையேங்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஷூட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே வந்து இன்னி வரைக்கும் நான் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் யாரை மீட் பண்ணாலுமே முதல்ல வந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க.